ஜென்ரல் பாப்புலேஷனில் என்ன ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்காக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வருவாங்க? ஸ்கின் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்கின் டிசீசஸ்னு இருக்குது. தென் ஸ்கின்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ். காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன டாக்டர்? பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி ஸ்கின் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்கன். ஓகே, ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக கொண்டு வந்தாங்க. நிறைய சலூன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்னி ட்ரீட்மெண்ட், ஸ்கார் ட்ரீட்மெண்ட்னு கொடுக்குறாங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள், ஹூ இஸ் த ரைட் பர்சன் ஃபார் தி காஸ்மெட்டிக்? ஆக்சுவலி எதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டெப்த் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற பெத்தாலஜி அண்ட் ஐடியாஸ் வந்து டெஃபினெட்லி அந்த பேஸ் தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்டால் மட்டும்தான் பண்ண முடியும். Hello everyone, this is VJ Taufika here and today I was super excited ஏன்னா இன்னைக்கு நம்மளோட டாக்டர் சசி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, who was leading dermatologist in Trichy and also she helped countless people to improve their skin. and இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின் கேர் பற்றின விஷயங்கள், ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றின விஷயங்கள், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றின விஷயங்கள், மேமோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் தௌஃபிகா, ஃபைன், தேங்க்யூ. ஓகே மேம், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்கின் கிளினிக்கு தான் வந்துட்டு எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னே சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹவு லாங் யூ ஹேவ் பீன் ப்ராக்டிசிங் டெர்மட்டாலஜி? ஆக்சுவலி 2012 வந்து நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து என்னோட டிகிரி முடித்தேன் டெர்மட்டாலஜி. தென் 2013 ஐ எம் இன் ட்ரிச்சி ப்ராக்டிசிங் டெர்மட்டாலஜி. ஓகே மேம், ஜென்ரல் பாப்புலேஷனில் என்ன ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்காக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வருவாங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்கின் டிசீசஸ்னு இருக்குது. தென் ஸ்கின்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து டிசீஸ் மட்டும் இல்லை. சம் பீப்புள் வில் திங்க் ஆஃப் காஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, என் ஸ்கின்ல வந்து பார்வைக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து காஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஸ்கின் டிசீஸ்க்கு கண்டிப்பாக தே வில் மீட் த டெர்மட்டாலஜிஸ்ட். காஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கிறது, சன் டேன் இருக்கிறது, இதெல்லாமே வந்து காமன்லி பீப்புள் ஆர் அட்ரெஸிங் நவ். தென் ஹேர் ஃபால் இஸ் a huge பாப்புலேஷன். வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்டாக வி ஆர் ஃபேஸிங். ஓகே மேம், இப்போ வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பீப்புள் இன்னுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் ஒரு ஸ்கின்னுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே ஃபார்முலாவாக க்ரியேட் ஆகுமா? இதை பற்றின உங்களோட சஜஷன்ஸ்? சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஐ சே இட்ஸ் அ மஸ்ட். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஒன்று தானா? கண்டிப்பாக கிடையாது. தேர் ஆர் 2 types ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் கம்போசிஷன் அண்ட் காம்பினேஷன் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து டோட்லி டிஃப்ரெண்ட். இப்போது எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண பயப்படணுமானா தேவையில்லை, யூ கேன் யூஸ் இட். ஓகே மேம், ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள். எஸ், டெஃபினெட்லி. ஃபோட்டோ ஏஜிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ சன் ரேஸ் பட நம்ம ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ இட் இஸ் வைஸ் சாய்ஸ் டு யூஸ் சன்ஸ்க்ரீன். ஓகே டாக்டர், இப்போது காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன டாக்டர்? ஆக்சுவலி டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்ளீட் ஸ்கின்னை பற்றி படிக்கிறது. ஸோ ஸ்கின் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து கிட்னி, லிவர், பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி ஸ்கின் இஸ் ஆல்சோ ஒரு ஆர்கன். ஓகே, ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வி டீல் வித் அந்த ஸ்கின்னோட அனாட்டமி, பெத்தாலஜி, ஹவ் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் அண்ட் வாட் ஆர் த டிசீசஸ், பெத்தாலஜி என்னென்ன டிசீசஸ் ஸ்கின்ல வரும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறது தான் டெர்மட்டாலஜி. ஓகே, பட் இந்த காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி அப்படின்றது ஒரு எவல்யூஷன் ஆஃப் டெர்மட்டாலஜினே சொல்லலாம். என்ன அப்படின்னா, முன்னாடி நமக்கு ஒரு டிசீஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வி வில் worry about it. பட் இப்போ வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ், அதாவது வந்து என்னோட அப்பியரன்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை ஐ வாண்ட் டு கரெக்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வர எவால்வ் பண்ணது தான் இந்த காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி. ஸோ இந்த காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜியில் தான் நமக்கு ஒரு பிக்மெண்டேஷன் கரெக்ஷன், இல்லை ஒரு ஸ்கார் இருக்குது, தட் ஐ வாண்ட் டு கரெக்ட் தட் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இந்த காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜியில் தான் வந்து நம்ம இந்த கரெக்ஷன்ஸ், அதாவது ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது, ஒரு சன்டேன்றனால வர பிக்மெண்டேஷன், ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன் காம்ப்ளெக்ஷன் கரெக்ட் பண்ணுறது, இல்லை ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் இருக்கிற நிறைய ஸ்கார்ஸ் இருக்கிறத கரெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ், அதாவது பார்க்குறதுக்கு விசிபிளாக ஸ்கின்னோட அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறதுனால we call it as cosmetic dermatology or aesthetic dermatology. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நிறைய சலூன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்னி ட்ரீட்மெண்ட், ஸ்கார் ட்ரீட்மெண்ட்னு கொடுக்குறாங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள், who is the right person for do cosmetic dermatology? Actually, cosmetic dermatology க்கு the right person is dermatologist always. ஏன்னா dermatologist தான் they are learning the whole medicine. MBBSலையும் படிக்கிறாங்க, தென் டெர்மட்டாலஜிலையுமே வந்து தென் நான் முதல்ல சொன்ன மாதிரி they learn the every anatomy, physiology and pathology of skin. ஸோ ஒரு காஸ்மெட்டிக் கரெக்ஷன்ஸ்க்காக ஈவன் தோ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேசர்ஸாக யூஸ் பண்ணாலும் சரி, ஓகே, எனி ஒன் கேன் ஆப்ரேட் அ மிஷின். பட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த லேசர் மிஷின்ஸ் ஸ்கின்ல எவ்வளோ டெப்த்தில் வேலை செய்யுது, எதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டெப்த் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற பெத்தாலஜி அண்ட் ஐடியாஸ் வந்து டெஃபினெட்லி அந்த பேஸ் தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்டால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே மேம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நம்ம அகைன் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ், ஸ்டே டியூன்ட்.